எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நேற்று அமெரிக்க பங்கு சந்தையில் அசென்சர் பங்கு கடும் சரிவை சந்திச்சிருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன, அது எப்படி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஐடி நிறுவனங்களை பாதிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று மார்க்கெட்டில் எஃப்ஐஐடிஐ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ 1000 கோடி கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐ 3500 கோடி கிட்ட பை பண்ணி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோல்டு ஒரு கடும் சரிவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபெட் ரேட் ஹைக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் கோல்டுல ஒரு சரிவு கண்டினியூஸா இருந்திருக்கு. 4200 அப்படிங்கிற லெவலை கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து நாம டிஸ்கஸ் பண்ண அந்த அசென்சர் ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, எதனால ஷேர் ஒரு 18% ஒரே நாள்ல கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்சியல் இயர் 26 Q3 ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்ல தான் இருந்துச்சு. ரிசல்ட்ஸ்ல பெருசா எந்த குறையுமே கிடையாது. ஏன்னா இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் $3.7 இருந்துச்சு. ஆனால் அவங்க ரிப்போர்ட் பண்ணது 3.8. ஸோ இபிஎஸ் ஆக்சுவலி கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ரெவன்யூ இயர் ஆன் இயர் 5.6% ரைஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைபர் செக்யூரிட்டி டீல் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு அக்விசேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் பண்ணியிருந்தாங்க. $4.2 பில்லியன். ஸோ ரிசல்ட்ஸில் பெருசாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லை. பட் இருந்தாலுமே ஃபியூச்சர் கைடன்ஸ் அப்படின்னு ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் 26க்கு அசென்சர் கொடுத்ததுல தான் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூ க்ரோத் முன்னாடி 3-5% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை கட் பண்ணி 3-4% ரெவன்யூ க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ரெவன்யூவே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கும் இருக்கிற ப்ராப்ளமும் இந்த கம்பெனிக்கு இருந்திருக்கு இந்த ரிசல்ட்டில். அது என்ன அப்படின்னா ஏஐல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அதுக்கான ரிட்டர்ன் ஒரு மீனிங்ஃபுல் க்ரோத்தாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இன்வெஸ்டர்ஸ் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ஷேர் ஒரு கடும் சரிவை சந்திச்சிருக்கு. இதில் இந்தியன் ஐடி செக்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிசல்ட்டில் மிட் மார்க்கெட் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது பிராண்டை அசென்சர் உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் அடி இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு. அடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த அசென்சரோட ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸே அவங்க கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ரெவன்யூவை நல்லாவே பாதிக்கும். ஏன்னா வெஸ்ட் ஏஷியா அந்த டிஸ்ட்ரப்ஷன்னால அசென்சருக்கு மட்டுமே $100 மில்லியன் ரெவன்யூ லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ்க்கு ஃபினான்ஷியல் இயர் 27 Q1 Q2 இது ரெண்டுலையுமே இருக்கும். ஸோ அடுத்து வர ரெண்டு ரிசல்ட்டுமே ஐடி கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் நெகட்டிவாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் ஐடி ஷேர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் விஷயத்தில் தான் ஓப்பன் ஆகும். இதுவே நாம இந்தியாவில் இருக்கிற இன்ஃபோசிஸ், விப்ரோ இது எல்லாமே அமெரிக்காவில் லிஸ்ட் ஆயிருக்கு. அதோட ஏடிஆர் ஷேர்ஸை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அசென்சர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஷேருமே பயங்கரமாக ஃபால் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் ஒரு 6%, விப்ரோ ஏடிஆர் ஒரு 7%க்கு மேலே சரிவை சந்திச்சிருக்கு. ஆக்சுவலி நிஃப்டி ஐடி கடந்த ஒரு வாரமாக 2% கிட்ட ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. ஆனால் இன்னைக்கு ஃப்ரைடே கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபாலை நிஃப்டி ஐடி சந்திக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஏடிஆர் பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால அசென்சர் ஷேர் மட்டும் இல்ல, காக்னிசன்ட் ஷேருமே இந்த அசென்சரோட அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு 6% கிட்ட சரிவை சந்திச்சிருக்கு. ஸோ ஓவராலா ஐடிக்கான ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே கம்பெனிஸ் ரிலேட்டடாக பாசிட்டிவான அப்டேட்ஸை கம்பெனிஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விப்ரோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
$2.1 மில்லியன் வந்து நாங்கள் கொடுத்து அக்னி குளோபல் ஐடி சர்வீசஸில் அடிஷ்னலாக 20% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து HCL டெக் வந்து சென்னையில் ஒரு ஏஐ இனோவேஷன் ஜோன் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதன் மூலமாக ஃபர்ம்ஸ்க்கு வந்து நாங்கள் ஏஐ டிப்ளாயில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே ஒரு சின்ன மைனர் பாசிட்டிவ் நியூஸ் தான். இந்த அசென்சர் ரிசல்ட்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு ஐடி ஷேர்ஸில் வந்து இருக்கும். ஸோ எதுலலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த வேல்யூவில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் வந்து அலோகேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். நம்ம முன்னாடியே ஐடி பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் வந்து சொல்லியிருக்கேன், ஐடியில் ஓவரால் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது கம்மியாக தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதுலேயுமே குறிப்பிட்ட ஷேர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுறேன். ஏன்னா ஐடியோட ரிவைவல் அப்படிங்கிறது ரொம்ப வந்து தூரமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஐயோட இம்பாக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இன்னமும் வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ அதனால் ட்ரெடிஷ்னலாக இந்த ஐடி சர்வீசஸ் பண்ணுற கம்பெனிஸோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் growth வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு 2-3 குவார்ட்டர் கழிச்சு தான் தெளிவாக வந்து தெரியும். அடுத்து HDFC பேங்க் இந்த பேங்க்கோட சேர்பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதை பற்றி 2-3 நாளாக ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ ஆர்பிஐ வந்து அந்த இன்டரிம் சேர்பர்சனாக இருந்த கெக்கி மிஸ்ட்ரியவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 18 வரைக்கும். ஸோ அதுக்குள்ள ஃபுல் டைம் புது சேர்மனை வந்து இந்த பேங்க் வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நாளைக்கு ரிலையன்ஸோட ஏஜிஎம் வந்து இருக்குது 2026. ஸோ ஜியோவோட லிஸ்டிங் வந்து வரப்போகுது. ஸோ அது ரிலேட்டடாக என்ன வந்து அப்டேட் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியில் என்ன மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க, கேபெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு. ஏன்னா ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3 வருஷமாக பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஷேரில் வந்து இல்லை. ஸோ இதில் எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் மார்க்கெட் வந்து கீனாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நாளைக்கு நிஃப்டியே ஓவராலாக கொஞ்சம் மியூட்டடாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா ரிலையன்ஸ், HDFC இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அதிகமான வெயிட்டேஜ் இருக்க ஷேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஐடிலையும் வந்து நிஃப்டிக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது அப்படிங்கிறதுனால நிஃப்டி நாளைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சொல்லுது. பட் வேர்ல்ட் லெவலில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல சரிவை வந்து சந்திச்சிருக்கு. $75 கீழே வந்து போயிருக்கு. ஏன்னா யூஎஸ்க்கும் ஈரானுக்குமான டீல் வந்து கிட்டத்தட்ட சைன் ஆயிடுச்சு. ஸோ 2 பேருமே நாங்கள் சைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீலில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இமிடியேட்டாக மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே 2 சைடுமே வந்து என் பண்ணுறோம், அதில் லெபனானும் வந்து இன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் வந்து லெபனானை தொடர்ந்து வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து தாக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து இந்த டீலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த டீல் இருக்கிற இந்த 60 நாளைக்கு நான் வந்து எந்த ஷிப்புக்கும் எந்த சார்ஜஸும் வந்து போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுமே அவங்களோட அந்த நேவல் பிளாக்கேடை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் 30 நாளில் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 60 நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து ஒரு சில ஃபினான்ஷியல் ரிலீஃபும் வந்து இந்த டீலில் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு ஈரானுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாவும் வந்து வந்திருக்கு. அடுத்து நியூக்ளியர் ப்ரொவிஷன். ஸோ இதில் தான் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈரான் நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் 60 நாளைக்கு இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். ஸோ இதுக்குள்ள ஒரு ஃபைனல் அக்ரிமெண்ட்டை வந்து 2 பேரும் வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அமெரிக்காவில் அசென்சர், காக்னிசன்ட் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருந்தாலும் ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நாஸ்டாக் வந்து ஒரு 2.5% கிட்ட அப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டீல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து ரன் ஆயிருக்கு. அதே சமயத்தில் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால டாலரோட வேல்யூ வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. ஸோ 1 இயர் ஹை கிட்ட டாலர் இருக்கு. அதே சமயத்தில் டாலருக்கு எதிரான எண்ணோட மதிப்பு வந்து பயங்கரமாக வந்து சரிஞ்சிருக்கு. வரலாறுல அளவுக்கு இன்னொரு ஆல் டைம் லோ வந்து தொட்டிருக்கு. ஸோ ஜப்பான் என்ன மாதிரியான ஆக்ஷன் வந்து எடுக்க போகுது, இப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.25% ஏற்றி 1% வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு
விஷயத்தை வந்து அவங்க என்ன வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களா, அது உலகம் ஃபுல்லாக எக்கானமிஸை வந்து எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த வாரங்களில் தான் வந்து பார்க்கணும். அடுத்து அமெரிக்காவில் 2 பெரிய டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அமேசான் வந்து கஸ்டமைஸ்டு ஏஐ சிப்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். NVIDIAவோட டாமினன்ஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. அதே சமயத்தில் இன்டெல் ஷேர் ஒரே நாளில் 10% கிட்ட கெயின் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஷேர் ஒரு ட்ரீம் ரன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். $20 கிட்ட இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட $120 கிட்ட வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் வந்து இன்டெலும் ஆப்பிளும் சேர்ந்து அமெரிக்காவில் வந்து சிப் டிசைன் வந்து பண்ண போகிறாங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் கிஃப்ட் நிஃப்டியுமே நமக்கு வந்து சொல்லுது. ஸோ மார்னிங் எப்படி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஐடி ஷேர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து அடிப்படுது அப்படிங்கிறத ஈவினிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு செபிரி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.